அண்ணாமலை சீமான். சீமான். சீமான் உதயநிதி. சீமான். சீமான் விஜய். விஜய். அண்ணாமலை சீமான். சீமான். சீமான் உதயநிதி. சீமான். சீமான் விஜய். விஜய். உதயநிதி அண்ணாமலை. உதயநிதி. சீமான் அண்ணாமலை. சீமான். சீமான் உதயநிதி. சீமான். சீமான் விஜய். விஜய் தான். அண்ணாமலை சீமான். சீமான். சீமான் உதயநிதி. சீமான். சீமான் விஜய். விஜய். ஓகே, அண்ணாமலை உதயநிதி. உதயநிதி. உதயநிதி விஜய். விஜய். அண்ணாமலை சீமான். சீமான். சீமான் உதயநிதி ஸ்டாலின். சீமான். சீமான் விஜய். விஜய். அண்ணாமலை சீமான். சீமான். சீமான் அன்புமணி. அன்புமணி. அன்புமணி உதயநிதி ஸ்டாலின். அன்புமணி தான். ஓகே, அன்புமணி விஜய். அன்புமணி தான். என்னைக்குமே நான் அன்புமணி தான். அண்ணாமலை சீமான். அண்ணாமலை. அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலின். அண்ணாமலை. அண்ணாமலை விஜய். விஜய் தான். அவர் ஒரு மென்டல் டாக்ஸி போல பண்ணிட்டாரு. அவர் அந்த வார்த்தை விட்டு இருக்க கூடாது. அவருக்கு பேச தெரியாது, பேசிட்டாரு. ஏதோ ஒன்று வாயில வரதெல்லாம் வண்ட வண்டியா பேசிட்டாரு. அந்த கொள்கைக்கும் எனக்கும் சம்மதம் இல்லைன்னு சொல்றாரு. லாடியை அடிப்படி சாவான்னு சொல்றாரு. அதெல்லாம் பசங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க டெபாசிட் வந்துட்டு நம்ம மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அண்ணா வந்துட்டு கண்டிப்பா அதை உடைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. கடவுளே அஜித். கடவுளே அஜித். சிஎம் விஜய். சிஎம் விஜய். உதயநிதி ஸ்டாலின், விஜய், சீமான், அண்ணாமலை. யார் உங்களோட ஃபேவரட் யங்கஸ்ட் பொலிட்டிஷியன் சொல்லுவீங்க? விஜய். ஆக்சுவலி அதர் தென் சினிமா, இது வரைக்கும் பாலிடிக்ஸில் வந்து நாங்கள் மக்களுக்காக இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் இவர் வந்தாவது இவர் சொன்னதை செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். ஆப்வியஸ்லி யங்கஸ்ட் பொலிட்டிஷியன் இன் த சென்ஸ் டிவிகே விஜய் மட்டும்தான். எதனால அப்படின்னா வந்துட்டு லைக் மூவி மட்டும் பேஸ் பண்ணி இல்லாமல் அவரோட கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? லைக் அது இப்போ வந்துட்டு உதயநிதியாக இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், அண்ணாமலை எல்லாருமே வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து ரூப்ல தான் இருக்காங்களே தவிர யார்கிட்ட இருந்துமே பெரிய ஒரு சேஞ்ச் வந்து வரல. ஒரு அட்ராக்டிவான கருத்து யார்கிட்ட வரல. லைக் டிவிகேல வந்துட்டு நம்ம அண்ணன் வந்துட்டு நிறைய நம்மளுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவர் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாரு. மக்களும் வந்துட்டு புதுசாக ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக யங்கஸ்ட் பொலிட்டிஷியன் அண்ட் த பெஸ்ட் பொலிட்டிஷியன் வில் பி விஜய் அண்ணா தான். விஜய் தான். விஜய் தான். ஏன்? ஏன்னா அவர் இவ்வளோ படம் நடிச்சு இவ்வளோ சக்ஸஸ்க்கு அப்புறமா இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்போ வராரு. அதனால மக்கள் மத்தியில் நல்லவர். அவர் வந்தா இந்த தமிழ்நாடே மாறிடும் அப்படின்னா சொல்ல போனா. அவரோட பாசத்துக்கே பல பேர் அடிமை. அதே மாதிரி கண்டிப்பா அவர் வந்தா தமிழ்நாடே மாறிடும். வரக்கூடிய தேர்தலில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், விஜய் இவங்க ரெண்டு பேருக்கு தான் கடும் போட்டி இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அதை எப்படி பாக்குறீங்க? அது தெரியல. நானா கண்டிப்பா சொல்றேன் செம்ம இதாக தான் இருக்கும். பட் எனக்கு வந்து ஆசை வந்து என் தளபதி தான் ஜெயிக்கணும்னு ஆசை. எனக்கு அதே தான். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரெட்டல் மட்டும் தான் பிடிக்கும், வேற எதுவும் பிடிக்காது. ஆனால் இப்போ தளபதி நிற்கிறதுனால எனக்கு ரொம்ப தளபதி தான் பிடிக்கும். ஏன்னா என் பொண்ணுக்கு பிடிச்சதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்க 4 பேர்ல யார் இளம் தலைவராக இருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் பாமக அன்புமணி தலைவராக நினைக்கிறேன். ஏன்னா நிறைய 108 திட்டங்கள் பண்ணியிருக்காரு. நிறைய இந்த எப்படி சொல்லணும்னா அவேர்னஸ் பற்றி ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஷன் பண்ணியிருக்காரு மக்கள்கிட்ட விழிப்புணர்வோட. அதனால எனக்கு பிடிச்ச தலைவர்னா பாமக அன்புமணி. எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் ப்ரோ இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி இருந்துட்டாங்க, எதுவுமே பண்ணலை அப்படி சொல்லிட்டு. விஜய் ஏன்னா புதுசாக வராங்கல்ல, ஃபர்ஸ்ட் இப்போ வரதால அவங்க சப்போர்ட் பண்ணால் என்ன நடக்கும் பார்க்கலாம் வேணும்னா. உதயநிதி ஸ்டாலின், சீமான், விஜய், அண்ணாமலை இவங்க 4 பேர்ல யாரு இளம் தலைவர்னு நினைக்கிறீங்க? இளம் தலைவர் விஜய் தான். எதனால அப்படி சொல்றீங்க? அவரு ரசிகர் நிறைய இருக்காங்கல்ல, மக்கள் நிறைய இருக்காங்க. கண்டிப்பா. ஆமா, அதனால அவரு கஷ்டப்பட்டாலும் நல்ல உதவி பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு உதவி பண்ணுதாங்க, அப்படியே நிறைய உதவி பண்ணுதாங்க. அதனால விஜய் வருவார் கட்டாயம். விஜய் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து என் தம்பி தான் விஜய், அவரோட கொள்கைகள் அவரோட அரசியல் பயணத்துல நான் உடன் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. மாநாடுக்கு அப்புறம் அது அப்படியே டோட்டலா மாறிட்டு அவர் ஒரு மென்டல் டாக்ஸி போல பண்ணிட்டாரு. அன்னைக்கு தம்பி என்னவரு இன்னைக்கு அவனும் சொல்றாரு. அது மகப்பெரிய தப்பு தான் அது அவர் பேசுனது. அவர் விஜய் வந்துட்டானே நம்மளை தூக்கி போட்டுருவாங்க ஜனங்க, அந்த ஒரு கவலை அவருக்கு இருக்குது. அவருக்கு விஜய்னு வந்து ரசிகர்னு வந்து இறங்கிட்டாங்க. இந்த இறங்கிட்ட பிறகு இவனுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா, அப்ப நம்ம காலி ஆயிடும் வேலை இருக்குது. அவர் அந்த வார்த்தை விட்டு இருக்க கூடாது. தம்பின்னு சொல்லிட்ட போது அந்த வார்த்தை விட்டது தப்பு தான். அவருக்கு பேச தெரியாது, பேசிட்டாரு. ஏதோ ஒன்று வாயில வரதெல்லாம் வண்ட வண்டியா பேசிட்டாரு. அவருக்கு அவரோட கொள்கை அடிப்படை இல்லைன்னு சொல்றாரு. எனக்கு அந்த கொள்கைக்கும் எனக்கும் சம்மதம் இல்லைன்னு சொல்றாரு. லாடியை அடிப்படி சாவான்னு சொல்றாரு. அதெல்லாம் பசங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எப்படி சொல்றது? அவர் என்ன ஸ்டான்ஸில் பேசுறாரா இல்லை சும்மா இப்போதைக்கு பேசிட்டு திருப்பி லாஸ்ட்ல கூட்டணி வச்சாலும் வைக்கலாம். அதெல்லாம் சொல்ல முடியும். 1.5 வருஷம் இருக்கு, என்ன வேணா நடக்கலாம். அதெல்லாம் விஜய் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு படம் நடிகர் நம்மளுடைய தம்பியை நினைச்சாரு. இப்போ வந்து அரசியல் களத்தில் இறங்கணும்னா அவங்கவுங்க விவாதம் என்ன, நான் ஜெயிப்பனா நீ ஜெயிப்பனான்ற ஒரு அரசியல்
காழ்ப்புணர்ச்சி அங்கே வந்துருச்சு அவருக்கு. தம்பியாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும் தான் பார்ப்பாங்க. அதனால வந்து சீமான் அந்த மாதிரி இருப்பார்னு நினைக்கிறேன். வேற அது ஒன்றும் பெருசாக இதுவாகாது. புதுசாக தலைமை இப்போ வராருல, அதனால அது ஒரு முன்னாடி வந்து கூட்டணி போடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் தனிச்சு நிற்கிறனால கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்ல, புதுசாக வந்திருக்காரு. ஓகே, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இது வரைக்கும் ஓட்டு போட வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தவங்களும் இருப்பாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் இவர் என்னென்ன பண்றாரு அப்படின்றத பார்த்து ஓட்டு போடலான்ட்டு கூட வருவாங்கல்ல. ஸோ அப்போ வந்து கண்டிப்பா ஓட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. அப்போ விஜய் வந்து வரத்துக்கு சான்சஸ் அதிகம் தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா? அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? டபுள் சைடுமே வந்துட்டு நிறைய வன்மங்கள் இருந்தாலுமே அதை வந்துட்டு அவங்க ஹைட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு இப்படிதான் பேசிதான் ஆகணும். இம்பாக்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் இந்த சென்ஸ், ரெகுலரா வந்துட்டு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க டெபாசிட் வந்துட்டு நம்ம மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க டிஎம்கே வந்துட்டு. பட் அண்ணா வந்துட்டு கண்டிப்பா அதை உடைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எப்படின்னா ஒரு 2 பேர் தான் ஆண்டுட்டு இருக்காங்க இது வரைக்குமே. அண்ணாவுக்கு வந்துட்டு ஓவரால் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேன்ஸோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ டெபாசிட் வந்துட்டு பீட் பண்ணுமான்னு எனக்கு தெரியல, பட் அதுக்கு டச் பண்ணுவாரு, அப்படி ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. விஜயோட ஸ்பீச் வந்து நீங்க கேட்டீங்கல்ல, அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டிக்கலுக்கு வராரு சரிங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? வந்தாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நல்லது கூட ஆயிடும், சொல்ல முடியாது. எங்களுடைய ஆசீர்வாதம் டெஃபினெட்லி நல்ல ஒரு செய்வார் எதனா ஏழைப்பட்டவங்களுக்கு. அந்த அந்த ஸ்பீச்சில் வந்து ஏழைப்பட்டவங்கோசரம் ரொம்ப பேசினார்ல, அது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. இப்போ நீங்க வந்து கர்நாடகாவில் இருக்கீங்க, பட் தமிழ் பீப்புள் பத்தி விஜயோட அரசியல் பத்திலாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எங்களுக்கு இந்த அவர் மாநாடு நடத்தினார அது கேட்ட பிறகு தான் எங்களுக்கு கொஞ்சம் அதை பற்றி தெரியும். அதுக்கு முன்னே தெரியாது. அவ்வளோ ஃபிலிம் பார்க்கும். இப்போ அந்த மாநாடு நடத்துனதுலேருந்து கொஞ்சம் அவரை பற்றி எங்களுக்கு ரொம்ப மைண்ட் அவர் மேலே ஆர்வமாக இருக்கிறாங்க. விஜய் வந்துட்டு அரசியல் வந்ததுக்கான மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு அவரு பார்க்கப்படுறதும் மக்கள் மத்தியில் பேசப்படுறதும் என்னவா இருக்குன்னா புதிய வாக்காளர்களும் அது மட்டும் இல்லாமல் இளம் வாக்காளர்கள் மட்டும்தான் சொல்றாங்க. ஓகே, பட் அது உண்மையா? ஏன்னா இப்போ அரசியலில் ரொம்ப வருட காலமா குடும்பத்தில் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு கட்சி சார்ந்தவங்க இருந்திருப்பாங்க இல்லைங்களா? புரியுது. அந்த அரசியல் முதிர்ச்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தனிப்பட்ட சுதந்திரம் கொடுப்பாங்களா? அது எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்? இளம் தலைமுறைகள் எப்படி அதை சமாளிப்பாங்க? எப்படி சொல்கிறதுனா, விஜய் வந்து நிறைய பேர் ரசிகராக மதிச்சு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டார். அதனால் சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க. இளைஞர்கள் சப்போர்ட் அதிகம். அது வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது யாரையும். இளைஞர் சப்போர்ட்டு கண்டிப்பாக ஜெயிப்பார் வாய்ப்பு இருக்குது. இப்போ சினிமாவில் இருந்த வரைக்கும் விஜய்க்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அதே போல் என்னோட தம்பி இந்த மாதிரி நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருந்தாங்க, அவரோட ஃபாலோவர்ஸ்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. பட் இது அரசியல்லையும் தொடரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? மேபி இன்னும் அதிகமாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவர் புதுசா ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. அப்புறம் அவர் நல்லது பண்ண இன்னும் அவரை நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா? அதனால